இப்ப ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையா மாறின உடனே ஆண்டவர் நம்மை குழந்தையை போலதான் ட்ரீட் பண்றாரு. ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துறாரு? பவுல் சொல்லுகிறார், நான் குழந்தைகளுக்கு ஏற்றவர்களை நான் பேசினேன். நீங்க குழந்தைகளா இருந்தீங்க, அப்பதான் பிறந்தீங்க. அப்போ ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய இரத்தத்தினாலே தன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவன் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் அவனை ஒரு குழந்தையை போலதான் பார்க்கிறார். அப்போ குழந்தை கேட்ட உடனே நம்ம எல்லாம் செஞ்சிருவோம். பசிக்குதுன்னா உடனே சாப்பாடு கொடுப்போம், பால் கொடுப்போம், என்ன வேணுமோ அழுகையை நிறுத்துறதுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவோம். அந்த மாதிரி கர்த்தர் நம்ம குழந்தையா இருக்கும் போது ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்குது. ஜெபம் பண்ண உடனே ரிசல்ட் வந்துருச்சு, உடனே அற்புதம் சொல்றாங்க. நான் கும்மா கண்ணை முடி ஜெபம் பண்ண ஆண்டவர் முடிச்சோடனே எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்காது. நம்மை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஆமென். நம்முடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்மை நடத்த விரும்புகிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆனா நம்ம மைண்ட் செட் எப்படின்னா, குழந்தையா இருக்கும் போது என்ன நடந்ததோ அதை இப்பவும் அதே மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப குழந்தை காத்துட்டு இருக்காது. ஆனா இப்ப நம்மள கர்த்தர் சொல்றாரு, காத்துரு. இருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் பூரணர்களாக வளரணும். நல்ல குணம் இருக்கணும். ஆமென். நல்ல டிவைன் கேர், தெய்வீகம் நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். கர்த்தர் பல பாதைகளிலே நம்மை நடத்தி தான் நம்மை அவர் உருவாக்குகிறார். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேகரை கர்த்தர் வனாந்தர பாதையில நடத்தி தான் உருவாக்குகிறார். வனாந்திர பாதை என்பது ஆமென் கர்த்தரே நமக்கு அனுமதிக்கிற ஒன்று. என்ன ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? வனாந்திரம்னா என்னது? வனாந்திரம்னா என்ன? வனாந்திர பாதைன்னு என்ன சொல்லுங்க. என்னங்க? தண்ணி இருக்காது, அப்புறம் சாப்பாடு கிடைக்காது. சீசர்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, முதல்ல கூட்டத்தை முடிங்க, இந்த ஜனங்களை அனுப்பிச்சுடுங்க, எங்கேயாவது போய் ஹோட்டல்ல பரோட்டா வாங்கி சாப்பிட்டு வீட்டில் தூங்கட்டும், நம்ம தான் சாப்பிடுவோம். ஆண்டவர் சொன்னார், நீங்களே இவங்களுக்கு கொடுங்கன்னா அவன் சொல்றான், நமக்கே இங்க ஒன்றும் வழியை காணோம், வனாந்தரமான இடம். அப்படின்னா என்ன? இங்க சாப்பாடு கிடைக்காது. அப்போ வனாந்திர பாதை அப்படின்னா என்னன்னா கவனிங்க. ஒருவேளை நீங்க நடந்து கொண்டிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் அந்த பாதையை உங்களுக்கு வைத்திருக்கலாம். என் ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா இதே தெரியாது. அற்புதம் நடக்குமா நடக்காதா? ஏன்னா குழந்தையா இருந்தப்போ கேட்டோன்னு கிடைச்சது. ஆனா இப்ப ரொம்ப நாளா ஜெபம் பண்றோம், அற்புதம் இன்னும் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலை தர விரும்புகிறார். இது எல்லாமே பரவலா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசிகள், ஏன் ஊழியர்களுக்குள்ள கூட இந்த கேள்வி இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், ஏன் நமக்கு மட்டும் இல்ல, ஆபகுக் சொல்றான், ஆண்டவர் எது வரைக்கும் நான் உங்களை நோக்கி கூப்பிடுவேன், கேட்காத மாதிரியே இருக்கிறீரு, உங்களுக்கு கேக்குதா இல்லையா? தாவீது சொல்றான், நம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்க. இப்படி பக்தர்கள் நிறைய பேர் தேவ மனிதர்களுக்கும் வனாந்தர பாதை இருந்திருக்கிறது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஆபிரகாம் ஏற்கனவே அவனுக்கு வயசாயிருச்சு. அவன் 17 ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக 13 ஆண்டுகள் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசவே இல்லையாம். 13 long years God was silent. ஆண்டவர் பேசவே இல்லை. இப்ப பாருங்க, உலகமெல்லாம் சொல்லுது உனக்கு குழந்தை பிறக்காது, டாக்டர் சொல்றாங்க உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, எல்லாமே அவுட்டு. சும்மா பைத்தியக்கார மாதிரி கர்த்தர் சொன்னாரு தருவாருன்னா சொல்லாத, நடக்காது. முழு உலகமும் சொல்லுகிறது.
இப்ப நமக்கு ஆறுதலான ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் தான். ஆண்டவரும் 13 ஆண்டுகள் பேசவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படல. ஆபிரகாம் எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கூட, நம்முடைய பாதை கூட இந்த கடினமான பாதையில நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்பது பிரசங்கம் பண்றது ஈஸி. ஆனா பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் அந்த பாதையில நடப்பது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வனாந்தர பாதை நம்மை திசை மாற பண்ணும். வனாந்தர பாதை அநேக சந்தேகங்களை, ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து, நான் ஆராதிக்கிற தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தையே அதை அசைக்க பண்ணும். பிசாசுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் வனாந்தரத்துல நம்மளை விளையாட்டு காமிக்கிறது. அற்புதம் நடக்காது இருக்கும் பொழுது, ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு சில காரியங்களுக்காக காலம் தாழ்த்தும் பொழுது, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் வேற என்ன உருவாக்குறதுக்காக ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனா இதை பிசாசு அதை நல்ல சான்ஸை யூஸ் பண்ணுவான். பத்தியா, நீ நம்பி ஒண்ணும் கிடைக்கல, ஆண்டவர் செய்வார்னே செய்யல, அற்புதம் நடக்கல. அப்ப பிசாசு வனாந்தர பாதையில் என்ன செய்வான்னா, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தையே அசைப்பான். என்ன அசைப்பான்? உன் ஜெபம் கேட்கப்படல, உனக்கு அற்புதம் நடக்காது, உனக்கு ஒன்னும் கிடைக்காது, இதெல்லாம் சொல்லி உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை, ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டார் என்று ஆண்டவரை குறித்து தவறான எண்ணங்களை நமக்குள்ளே விதைப்பான். இப்ப பிசாசை பார்த்து நம்ம பேசணும், டே பிசாசே, வனாந்தரம் நான் தோற்று போன இடம் அல்ல. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? வனாந்தரம் தோற்று போன இடம் அல்ல. வனாந்தரம் என் ஜெபத்திற்கு பதில் மறுக்கப்பட்ட இடம் அல்ல. மாறாக எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் என்னை உருவாக்குகிற இடம்தான் வனாந்தரம். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரா, சகோதரி, வனாந்தரம் நீ தோற்று போன இடம் அல்ல. வனாந்தரம் உன் ஜெபத்திற்கு பதில் மறுக்கப்பட்ட இடம் அல்ல. மாறாக உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை உன் கையிலே கொடுப்பதற்காக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிசாசு சொல்றதை கேட்காத. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வலதுகரத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன், அவர் என்னுடைய பரிகாரியாகி இருக்கிற கர்த்தர் என் பிள்ளைகளை உயர்த்துவா, என் குடும்பத்தை உயர்த்துவா, என் தேவைகளை சந்திப்பா. நான் நம்புவேன், நான் இன்னும் அவரை நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புறீங்க? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த பாட்டுல எனக்கு இந்த முதல் சரணம் ரொம்ப பிடிக்கும். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவர். எத்தனை பேர் உண்மை அறிக்கை செய்ய விரும்புறீங்க? நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்த முடியுமா? உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்க சத்தம் கேட்கட்டும். பிசாசு வெட்கப்படணும்னா சத்தமா அறிக்கை செய்யுங்க பிரதர். பிசாசு உங்களை சோர்வுக்குள்ளாக்குறான்ல, உங்களை திசை திருப்புறான்ல,
ஆண்டவர் மேலேயே சந்தேகத்தை கொண்டு வர அவன் செய்யறான்ல. நீங்க சொல்லுங்க, நான் நம்புவேன். இன்னொரு பாடுங்க, நான் நிற்கும் பூமி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் அஸ்திவாரம் அசைந்தாலும். திரும்ப சொல்லுங்க, நான் நிற்கும் பூமி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும். நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றால், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, பிசாசு வெட்கப்படுவான். போடா, நான் ஆண்டவரை நம்புவேன். என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன், நான் ஆண்டவரை நம்புவேன். நான் ஆராதிக்கிற தேவன் யார் எனக்கு தெரியும். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார். அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க பாடுங்க சகோதரா, சத்தமா. நம்புவேன். ஓ ஹalleluya. One time, one more time. நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹalleluya. சொல்லிட்டே இருக்கலாம் போல இல்ல. நான் யாரை நம்புறேன்னு எனக்கு தெரியும். நம்புவேன் இயேசு ஒருவரை. ரக்கரமங்கதர நம்புவேன், ரேமஹந்தர கதனம நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. காலை நேரத்தில் அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் திரும்ப கட்டுகிறதை நான் ஆவிலே உணர்கிறேன். என்ன வந்தாலும் நம்புவேன். ஏன்னா அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை உயர்த்துவேனா உயர்த்துவார். உன் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல நடக்க பண்ணுவார். நான் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போக மாட்டேன். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். ஆனா பள்ளத்தாக்கில் தண்ணி இருக்கும். நம்புறையா? இது எப்படி வந்தது? இது கர்த்தருடைய. It's a miracle from God. This is the Lord's doing, and it is marvelous in our eyes. இது கர்த்தருடைய செயல், நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானது. உனக்கு என்ன வேணும்? தண்ணி தானே வேணும். பள்ளத்தை விட்டுட்டியா? நிம்மதியா தூங்கு. நான் அற்புதம் செய்கிறவர். நீ என்ன விசுவாசத்தை நான் கவலைப்படாத, தூக்கம் வரலன்னு சொல்லாத, புலம்பாத, முறுமுறுக்காத. நீ சொல்லு, நம்புவேன். யெகோவா ஈரே. ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு சொல்றான், டாடி ஆட்டுக்குட்டி இல்ல டாடி, நீங்க பலி செலுத்த போறேன்னா நம்மளா இருந்தா ஐயோ என்ன ஆமாடா இல்லடா நீதான்டா. இல்ல, ஆபிரகாம் சொல்லல, அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அத கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே, அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்.
Rabakarataramasakatana. Oh God, thank you Lord. இந்த நம்பிக்கை வேற யாருக்கும் இல்லை. கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஓ, அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். நானும் அறிந்திருக்கிறேன், அவரும் என்னை அறிந்திருக்கிறார். உன்னை திராணிக்கு மேல கர்த்தர் உன்னை சோதிக்க மாட்டார். ஹalleluya. நீ வெட்கப்படுகிற சூழ்நிலையில வந்த மாதிரி இருக்கலாம், ஆனா நீ வெட்கப்பட மாட்ட. சத்துருக்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன்னோடு கூட அவர் இருக்கிறதை அவர் நிரூபிப்பார். ஹalleluya. Glory, glory to God. அவர் உன்னை நிரூபிப்பார். நல்ல கவனிங்க. அந்த கூடு, அந்த சின்ன வட்டம், இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, நல்ல கவனிங்க எல்லாரும், நம்ம அநேகர் ஒரு சிறிய வட்டத்திற்குள் இருப்போம். இந்த பைபிளை வாசிக்கும் போது நமக்கு ஒரு விளக்கம் கிடைத்திருக்கலாம். நல்ல கவனிங்க. அவ்வளவுதான், இதுதான், இதை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம ஏமாந்துருவோம். இந்த பைபிள் கடல் மாதிரி படிக்க 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 ஊற்று மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒரே வசனத்தை நீ 100 வருஷம் வாசித்தினாலும் வித்தியாசமா கர்த்தர் பேசிட்டே இருப்பார். அப்போ நமக்கு நிறைய பேர் இந்த தமிழ்ல சொல்லுவாங்க, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறான்னு சொல்லுவாங்க. நிறைய ஆவிக்குரியவர்கள், நிறைய சர்ச்சஸ், நிறைய அந்த என்ன சொல்றது, அவங்கெல்லாம் அவ்வளோதான், நாங்கள் இதில் தான் இருப்போம், எங்களுக்கு இதுதான் தெரியும், எங்களுக்கு தான், இதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. உண்மை வெளியே இருக்கும், சத்தியம் வெளியே இருக்கும். சத்தியத்தை நீ மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். கவனிங்க. சின்ன உதாரணத்துக்கு சொல்றேனே, ஞான ஸ்நானம் இல்லை, தண்ணி தெளிச்சு எடுத்தாச்சு, குழந்தையிலே எடுத்தாச்சு. இல்லைம்மா, மூழ்கி ஞான ஸ்நானம் தான், அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த சின்ன வட்டம், நிறைய பேர் பெரிய பெரிய ஈவன் ஊழியம் செய்யறவங்க கூட ஆமாம், அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. யாராவது பரிசுத்தவான்கள் சொன்னாலும், ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் பேசினா கூட they won't come out, வெளியே வர மாட்டாங்க. அவ்வளவுதான். அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் கற்றுக்கொள்ள, இன்னும் அறிவதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்தோம். எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா, யூ ஆக்சுவலி என்னன்னா, அவனுக்கு ஒண்ணுமே சொல்லுங்க, எல்லாம் கற்றுக்கொள்ளணும்ன்ற வாஞ்சை, அறிந்து கொள்ளணும்ன்ற ஒரு வாஞ்சை. அதனால தான் மோசே ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு, இன்னும் உம்மை அறியணுமே. சாகர வரைக்கும், வருக வரைக்கும் அவரை அறிஞ்சிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த சின்ன வட்டத்தை விட்டு என்ன செய்வோம், வெளியே வருவோம். நான் இன்னுமே அறியணும், இன்னும். அதான் எசேக்கியேல் 47 நமக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு நதி, ஆலயத்தின் வாசலிருந்து ஒரு நதி புறப்பட்டது. ஒரு புருஷன் அந்த நதியின் கரையிலிருந்து அளந்து 1000 முழம் எண்ணெய் கடக்க பண்ணினார். கணுக்கால் அளவு இருந்தது அந்த நதி. அந்த தண்ணி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. 1000 முழம் அளந்து போனா கணுக்கால் அளவு இருந்துச்சு. தண்ணிக்குள்ள நிக்கிறேன், ஆவியானவர் இருக்கிறாரு. அதோட நிக்க போறியா? ஆண்டவர் பார்க்கிறாரு, உனக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நான் இன்னொரு 1000 முழம் ஒன்று அளந்து கொண்டு போறேன். ஆண்டவரே கூட்டிட்டு போங்க, நீ விரும்பினாதான். இப்போ 1000 முழம் கடந்த முழங்கால் அளவு வந்துருச்சு. பரவாயில்ல, போன கன்வென்ஷனை விட இந்த கன்வென்ஷன் கொஞ்சம் முன்னேறின மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் திருப்தி இல்லை. ஆண்டவரே, இன்னும் நானுமே அறியணும், இன்னும் உம்மோடு நெருங்கி சேரணும். கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார் நம்மளை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு. ஆண்டவர் சொல்றார், நாங்கள் இன்னும் 1000 முழம் அளந்து கொண்டு போறேன். தண்ணி இடுப்போல வந்துருச்சு, இன்னும் உண்மை அறியணும். இப்ப தண்ணி நீச்சலால வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து என் ஆத்துமா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் எனக்கு தெரியும்,
அப்படின்னு உட்கார்ந்துருந்தா ஒண்ணுமே தெரியல, வளர வாய்ப்பே கிடையாது. சிறு பிள்ளை போல நீங்கள் மாறவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் சத்தியத்தை அறியணும், இன்னும் அதை பிராக்டிஸ் பண்ணணும், இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் எங்க அப்பாவை பிரியப்படுத்தணுன்ற ஒரு தாகத்தோட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், ஊழியம் செய்யணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேங்கி நிற்கிற தண்ணியை போல அல்ல, ஓடுகிற நதியை போல கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கரையில் நிற்கிற அனுபவம் அல்ல, இன்னும் உண்மை, இன்னும் உண்மை, இன்னும் ஆழத்திற்குள் என்னை இழுத்து செல்லும் என்கிற தாகத்தோட மட்டும் நம்ம இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில மாற்றம் வந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருப்போம். நமக்கே தெரியும். ஹல்லேலூயா. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும். தேறுகிறதுனா ப்ராக்ரஸ், முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி எடுத்துக்கலாம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஆமா, போன டேர்ம் எக்ஸாம்ல நீ இவ்வளவு எடுத்திருக்க, 36, பரவாயில்ல, இப்போ 56, சூப்பர். பிள்ளைங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறார். இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மோடு இன்னும் ஆத்துமாதாயம் செய்யணும், இன்னும் ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும். அப்ப அந்த சின்ன வட்டத்திலிருந்து இன்னைக்கு we have to come out. நம்ம என்ன செய்யணும்? எனக்கு இருக்கிற புரிந்து கொள்ளுதல், அவ்வளவுதான், அதுதான் சத்தியம், இதுதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை கூட ஒரு சின்ன வட்டத்தில் வச்சிருவாங்க. ஆவியானவருடைய கிரியை நம்ம யாருமே வரையறுக்கவே முடியாது, நம்ம யாருமே அதை என்ன செய்ய முடியாது, லிமிட் பண்ணவே முடியாது, அன்லிமிட்டெட். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கு அது நம்ம இந்த லிமிட் பண்ணி வச்சதுனாலதான் நம்ம மூலமா வல்லமை வெளிப்படல. விசுவாசிகள் அந்நிய பாஷை, அபிஷேகம் பெட்ராஜ் அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க? அந்நிய பாஷை பேசுவோம், அவ்வளவுதான். இதுதான் லிமிட்டேஷன். ஆனா நீங்க பார்த்தாலே பிசாசு ஓடுன்றது உங்களுக்கு இன்னும் தெரியல, அதுல இருந்து நீங்க வெளியே வரல. நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணா எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும்ன்றத இன்னும் நீங்க விசுவாசிக்க முடியல. இந்த கடைசி எழுப்புதலிலே கர்த்தர் விசுவாசிகள் அத்தனை பேரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வரம் பெற்ற ஊழியர்னு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் வரம் பெற்றவங்க தான். இருக்கிறீங்களா இல்லையா? பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை வரல இன்னும். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றது பேக்கேஜுங்க. என்னங்க? பேக்கேஜ். அப்ப ஆவியானவர் எனக்குள் வந்து விட்டால் சகல வல்லமைகளோடும் சகல வரங்களோடும் எனக்குள் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களெல்லாம் வெறும் அந்நிய பாஷை தான் பேசணும், அதோட உங்க லிமிட் முடிஞ்சது. ஊழியக்காரங்களா நீங்க பிசாசு துரத்தலாம், நீங்க என்ன செய்யலாம்? வியாதி சுகமாக்கலாம். ஆனா விசுவாசிகள் என்ன செய்யணும்? பிசாசு பிடிச்சா சர்ச்சு கூட்டிட்டு வரணும், பாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு வரணும். வியாதியஸ்தர்கள் இருந்தா என்ன, யாருக்கிட்ட கூட்டு வரணும்? பேசுங்கம்மா, பாஸ்டர் கிட்ட கூட்டு வரணும். நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒன்னும் செய்யக்கூடாது. அதனால தான் 2000 வருஷமா சபை முடமாய் கிடக்குது. என்ன கிடக்குது? ஆமா, அதனால தான் சினாடு கூட்டத்தில் என்னை பேச கூப்பிட்டாங்க. கன்னியாகுமரியில் பீச்சில் சினாட்லேருந்து எல்லா தலைவர்கள், ஒரு 500-600 பாஸ்டர்ஸ் வந்தாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு பெண்டிகாஸ்ட் டேல பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் எந்திரிச்சு சொன்னேன், என் தம்பி கூட தாங்க இருந்தார் நினைக்கிறேன். நான் 2000 வருஷமா சபை ஆண்டவரை ஏமாற்றி விட்டதுன்னு சொன்னேன். நான் மேடை ஏறதுக்கு முன்னால ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு அடுத்த வருஷத்துல எப்படியாவது நீங்க ஒரு நாள் கொடுக்கணும்னாரு. நான் பிரசங்கத்துக்கு பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணல. அதை எப்படி கான்டாக்ட் பண்ணுவாரு? நான் சொன்ன 2000 வருஷமா சபை என்னாச்சு? ஆண்டவரை சொல்லுங்க. அதே தான் கிருபாசனத்துக்கு நான் சொல்றேன். நான் இப்பதான் மருதூர் குறிச்சியில சொன்னேன், இந்த கன்வென்ஷன் பேட்டர்னையே நீங்க மாத்தணும். ஹலோ, நமக்கு இந்த மற்றவங்கெல்லாம் அந்த அந்த டெம்பிள் ஃபெஸ்டிவல் வர மாதிரி நமக்கு ஒரு 3 நாள் 5 நாள் அடே அப்பா
ஒரு விழா தான். எத்தனை ஆத்துமாக்கள் உள்ள வந்தாங்க? அப்படியெல்லாம் யாரும் உள்ள எல்லாம் விட மாட்டேன் சார். நாங்க ஆத்துமாதாயம் நில்லு. நான் ஒரு டைம் பூவங்கூர்ல பேசினேன். அருமையான பாஸ்டர் யோபு அவங்க சொன்னாங்க, பிரதர் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. புதிய ஆத்மாக்கள் உள்ள வரணும். அது யார் வேலை? அதுக்குதான் பாஸ்டர் போட்டிருக்கு. அப்புறம் என்ன, அவரு பாக்குற அவரோட வேற வேலை கிடையாது. இதுதான் வேலை தான் உங்களுக்கு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல, நம்முடைய மெயின் பிசினஸ் ஆத்மாதாயம் பண்றதுதான். யாருடைய வேலை? விசுவாசிகளுடைய வேலை. அப்ப உங்களை இவ்வளவு நாள் வச்சு சாப்பாடு கொடுத்து உங்களை வளர்த்தி ஒரு குட்டி கூட போடல, ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணலன்னா என்ன பிரயோஜனம்? கவனிங்க, நம்மளால தேவராட்சியத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா? பிரதர் நாங்க தசமமா கொடுக்குறோம். யார்? நீயே வச்சுக்கோ. ஆண்டவர் கொடுத்த காசுல இருந்தானே கொஞ்சம் தானே கொடுக்குற. இருக்கிறீங்களா இல்லையா? காணிக்கை எடுக்கிறதே பெரிய நோட்டு வர மாட்டேன்ல. ஓகே, சாரி, நீங்க நல்லா கொடுக்குறவங்க தான். ஆனா கொடுக்கறதுல திருப்திப்பட சொல்லுங்க கூட. அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். மிச்சமெல்லாம் நம்ம தான் வச்சுக்கிறோம். உண்மையா இல்லையாமா? சொல்லுங்க. ஆமா, தேவ ராட்சியத்துக்கு என்னால பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு ஆத்மாவை நீங்க சபைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் நீங்க தேவ ராட்சியத்துக்கு பிரயோஜனமான. பிரதர் நாங்க தான் செய்யணுமா? இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையே. இல்ல, நீங்க தான் செய்யணும். இது எப்பதான் இந்த எழுப்புதல் வரும்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அப்படியே வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யணும், பிசினஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்யணும் 6 நாளும். ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. போற வர்ற இடத்துல அற்புதம் நடக்கணும். ஆமென். வட இந்தியால நடக்குது, ஆனா சவுத் இந்தியால நடக்க மாட்டேங்குது. நார்த் இந்தியால 2-3 வாரத்துக்கு முன்னால அரக்கோணத்துல ஒரு மிஷனரி வந்திருந்தாங்க, பீகார்ல இருந்து. அவர் சொன்னாரு, என் மனைவி நாங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம். அப்புறம் என்ன பண்ணீங்க? என் மனைவி பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. ஓகே, நாங்களும் தான் பஸ்ல போறோம். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? என் பக்கத்துல ஒரு இஸ்லாமிய முஸ்லீம் சகோதரி உட்கார்ந்துருந்தாங்க. ஆமா, எங்க பக்கத்துலயும் தான் உட்கார்றாங்க. அப்புறம் என்ன நடந்தது? அந்த அம்மாக்குள்ள இருந்த அசுத்தா, நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போனேன், அந்த அம்மாக்குள்ள இருந்த அசுத்தாவி திடீர்னு ஆட ஆரம்பிச்சது. ஹலோ, நம்ம தான் ஆடுறோம் சர்ச்சுக்குள்ள வந்து. நம்ம போற இடத்துல எதுவும் ஆட மாட்டேங்குது. நான் சொல்றது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஹலோ, இந்த சின்ன வட்டத்தில் இருந்தா கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. நான் குப்பை, நான் கந்த இல்ல, நீ குப்பை தான். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் ஜோமன்னா அற்புதம் நடக்குமா? நீ கை வச்சா ஊறுகாய் கூட கெட்டு போயிடும். ஆனா உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அதை விசுவாசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவளா நடக்கும். கன்னியாகுமரியில வால் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வரம் பெற்றவர், தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கும் வரம். ஆமா, இப்படி எல்லாம் பிராக்கெட்ல போட்டாதான் மக்கள் வருவான். ஏன்னா மக்கள் எந்த வரமும் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு வரம், கை தட்டி 4 பாஷையை பேசிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிட வேண்டியது. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீ இந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் எழுப்புதல் வரும். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்ற விசுவாசம் உனக்குள்ள வரணும். பேதுரு நடந்து போனா நிழல் பட்டு பலவீனமானவர்கள் எழும்புனாங்கன்னா உன்னுடைய ஏன் நிழல் பட்டா கூட அவன் சுகமடைவான்ற விசுவாசம். ஏன்? எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். நான் சாதாரணமான ஆள் தான், நான் பலவீனமானவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். நான் பேசிட்டே இருக்கிறேன், உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் கொஞ்சமாச்சும் வருதா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. 6 நாள் வேலை செஞ்சுட்டு நம்ம போற இடத்துல எல்லாம் பிசாசு ஆடணும். இருக்கிறீங்களா இல்லையா? அப்பதான் நமக்குள்ள ஆவியானவர் நல்ல வல்லமையோட
அவரை அனல் மூட்டி எழுப்புற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். சர்ச்சுக்குள்ள மட்டும் வந்தாதான் கையை அந்நிய பாஷை பேசுதுன்னா தேர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப அந்த சின்ன வட்டத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். என் மூலமா தான் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். என் மூலமா தான் பாதாளம் நடுங்க பண்ண போகிறார். நான் சாதாரண ஆள் தான், ஆனா எனக்குள் இருக்கிறவர் டைனமிக் மாதிரி. அவன் வல்லமை, நான் குறை உள்ளவன் தான், எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தோடு நின்று விடாதிருங்கள். கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நாட்கள் இது. கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறதை நிரூபிக்க வேண்டிய நாட்கள் இது. ஆமென். நீங்க ஓப்பன் ஏர் பிரேஸ்க்கு ட்ராக் கொடுக்குறீங்க, அங்க வந்து உங்களை தடுக்க 4 பேர் வர்றான், அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியே ஒன்று ஆடி உழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? 4 பேர் முட்டி போட்டுருவான். ஆமென். அது நம்ம தேசத்தில் நடக்கணுமா இல்லையா? இந்த தேசத்துல கர்த்தருடைய வல்லமை பகிரங்கமாக வெளிப்படணும். ஆமென். அதுக்கு சென்னையிலிருந்து ஒருத்தர் வரணும், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வரணும், இல்ல திருவனந்தபுரத்தில் வரம் பெற்றவர் ஒருத்தர் வர்றாரு. இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் எரிகிற அக்கினிகளாக மாற வேண்டும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் தான் உனக்குள்ளும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நீங்க அப்படி வாஞ்சித்து, ஆண்டவரே நான் இந்த சின்ன வட்டத்திலிருந்து ஐ வாண்ட் டு கம் அவுட், நான் வெளியே வர விரும்புகிறேன், என்னை பயன்படுத்த நீங்க சொல்லுங்க. இந்த கன்வென்ஷன் முடியும் போது கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்த ஆரம்பிப்பார். நான் போன மாசத்துல நான் அரக்கோணம் மீட்டிங் முடிச்சேன். தம்பி தூத்துக்குடி அங்கிருந்து போனாரு திருநெல்வேலிக்கு பஸ்ல. நான் அவரை அனுப்பிச்சிட்டு நான் அரக்கோணம், நான் ஃபர்ஸ்ட் ஏசி தான் புக் பண்ணியிருந்தேன். 4 சீட்டு, நல்ல ஒரு ரூம் மாதிரி, நல்ல பெட்டு. ஒரு பெட்டு எனக்கு காலியாக இருந்து நான் போய் மேலே ஏறி படுத்துட்டேன். கீழே 2 வயதான சகோதரிகள் படுத்திருந்தாங்க, இன்னொரு வாலிப தம்பி அங்கே படுத்திருந்தாரு. நான் போய் படுத்து ஜெபம் பண்ணிட்டு, நான் சும்மா படுத்துட்டே ஜெபம் பண்ணிட்டு அப்படி படுக்கலான்னு போது மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கீழே இருக்கிற அம்மாவுக்குள்ள இருந்து பிசாசு கத்த ஆரம்பிச்சிச்சு. கத்து அது பாட்டுக்கு ஒன்று பயங்கரமா கத்துது. நான் பார்த்தேன், ஓகே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த சைடு இருக்கிற அந்த வாலிப அந்த தம்பி, அவன் கண்ணெல்லாம் வெளியே வருது. அவன் சொல்ல, இட் சீம்ஸ் she saw some bad dreams I think அப்படின்றான். கெட்ட கனவு ஏதோ பார்த்துருப்பா போல இருக்கு, பயங்கரம் உளற. எனக்கு தெரியும் பிசானா ஏசுவனாத பிசாச கடிந்து கொண்டு ஜெபம் பண்ண. அதுக்கப்புறம் அமைதி ஆயிடுச்சு. கவனிங்க, நான் என்ன சொல்றேன், ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, உங்களை உற்சாகப்படுத்துறேன். அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க போற வர்ற இடத்துலலாம் பிசாசு அலறி அடிச்சு ஓடணும். ஆமீன். இந்த எழுப்புதலின் நாட்களை கர்த்தர் நம்மை அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். இல்லை நான் விசுவாசி, நான் சர்ச்சுக்குள்ளே போனால் தான் நமக்கு அந்நிய பாஷை வரும் அப்படின்னா நீ தேர்றது கஷ்டம். இருக்கிறீங்களா இல்லையா? நீ குழந்தையாவே இருக்க போற. நான் பின்னால் சொல்கிறேன். நான் சரி, டைம் ஆயிடுச்சு, முடிக்கிற நேரம். கவனிங்க. அப்போ அந்த குஞ்சு அப்பா சோறு கொண்ட இடமே சொர்க்கம்ன்ற மாதிரி உள்ள உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. ஆனால் இந்த அம்மா இப்படி நெஞ்சு முடிய பிடுங்கி வச்சு இந்த பிள்ளைய பாதுகாத்து இறைய தேடி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து இப்போ பிள்ளை வளருது. எதுக்கு இவ்வளோ இந்த அம்மா கஷ்டப்படுதுன்னா, நீ ஒரு சின்ன வட்டத்தில் குறுகி உட்கார்ந்திருப்பதற்காக அல்ல, நீ என்னை போல உன்னதங்களில் பறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப எதுக்கு கன்வென்ஷனு, எதுக்கு வெரைட்டியா ஊழியக்காரங்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்துறாங்கன்னா, நீங்களும் நானும் சின்ன வட்டத்திலிருந்து வெளியே வந்து உன்னத அனுபவத்தை பெற்று உன்னதங்களில் பறக்கணும். உன்னத அனுபவங்களை நமக்குள்ள வெளிப்படணும். ஆமென். அப்பா, உங்க லைஃப்ல இது வரைக்கும் எத்தனை கன்வென்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு? என்ன மாற்றம் மாற்றம்னா, நான் என்ன சொல்றது, உங்க மாம்சம் ஒழிஞ்சு அதை பத்தி பேசல. நான் ஊழியத்துல நீங்க எப்படி ஷைன் பண்றீங்க, எத்தனை ஆத்துமாக்களை விடுவிச்சிருக்கீங்க, எத்தனை பிசாசை துரத்தி இருக்கிறீங்க, எத்தனை வியாதியஸ்ல சுகப்படுத்தி இருக்கிறீங்க, எத்தனை பேரை
ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள நடத்தி இருக்கிறீங்க? எத்தனை பேரை சபைக்குள்ள கொண்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க. அது கிடையாது. அப்புறம் எது கன்வென்ஷன் உங்களுக்கு? இல்லை, இந்த கன்வென்ஷன்ல நீங்கள் எழும்பணும். உன்னத அனுபவத்தை, ஏன்னா அனுபவத்துல வளரணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. நல்லா காத்திருந்து ஜெபம் பண்ணி அனல் மூட்டி எழுப்பி நீங்கள் தேவனோடு நடந்துருந்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்கும். ஆமென். இது எழுப்புதலின் நாட்கள். அப்ப வட இந்தியாவில் இந்த மாதிரி ஏராளமா நடக்குது. அந்த அம்மா என்னாச்சுன்னா, முஸ்லீம் சகோதரிக்குள்ள இந்த பிசாசு வெளியே வந்த உடனே எல்லாரும் பஸ்ஸை நிறுத்திட்டாங்களாம், பார்த்தாங்களாம். இந்த அம்மா எந்திரிச்சு இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசை போனா போயிடுச்சு. ஆமென். போன உடனே எல்லாம் நின்றாங்க, சுத்தி எல்லாம் ஓடி வந்துட்டா. 200 பேர் இந்த அம்மாட்ட கேட்டாங்க, என்ன விஷயம்னா, பிசாசு பிடிச்சிருந்தது, எப்படி துரத்துனீங்க? இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் சொல்லி ஆண்டவர் குறித்து சொன்னோன்னே அங்க இருக்கிற அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த கிராமத்துல அந்த ஒரே ஒரு இன்ஸ்டன்ட்னால ஒரு சர்ச்சை உருவாயிருச்சான். ஆமென். நம்ம ட்ராக் கொடுத்துட்டு அடி வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு அதை பண்றான், இதை பண்றான். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இதுக்கு காரணம் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் நம்முடைய மைண்ட் செட் தான். யூசுவலா என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள். ஆனா நம்ம அந்த வசனம் தெரியும், ஆனா அந்த முயற்சி நம்ம எடுத்ததே. நான் பேசுறது உண்மைதானா? அவர் என்ன செஞ்சாரு? 4 நாள் நான் செத்து போனவனும் உயிரோடு எழுப்பினாரு. நம்ம அந்த முயற்சியை பண்ணதில்லை. எதுக்கு வம்பு? நம்ம மூலமா கர்த்தர், ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமா கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அப்ப நீங்க இருக்கிற நிலையை விட்டு எழுந்து நீங்க பிரகாசிக்கணும். இந்த பகுதிகளில் ஒருத்தர் கூட சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கவே கூடாது. எல்லாம் விடுதலையாக்கப்பட்டு சபைக்குள்ள ஓடி வரணும். உங்க அக்கம் பக்கத்தில் உங்களை வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளிப்பட்டு. ஆமென். எதுக்கு? ஆண்ட வசனத்தை உறுதிப்படுத்த தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களை செய்கிறார். அற்புத அடையாளங்கள் நடந்த உடனே அவங்க கேட்பாங்க, எப்படி? இயேசு உயிரோட கூட இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு தான் உண்மையான தேவன், வாங்க. அவங்களும் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இது எழுப்புதலின் நாட்கள். இல்லை, இன்னும் இப்படியே தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். அடுத்த கன்வென்ஷனுக்கு யாரை கூப்பிடலாம் டிஸ்கஸ் பண்ணி அடுத்தது இன்னொரு கன்வென்ஷனை போட்டு காசு தான் பேஸ்ட். ஹலோ, ஆமென், ஹல்லேலூயா. கன்வென்ஷன் நடத்துங்க, ஆனா அதுல கனிகள் இருக்கணும், எழும்பணும். போன வருஷம் கர்த்தர் பேசினாரியா, இந்த ஒரு வருஷத்துல நான் 10 ஆத்துமாக்களை சபைகளை கொண்டு வந்திருக்கிறேன்னா ஒரு கன்வென்ஷன்ல 10 கன்வென்ஷன் வேணா நடத்தலாம். இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு மாற்றம் இல்லை சார், அதே மாதிரி வண்டி ஓடுதுன்னா கன்வென்ஷன் நிறுத்துறது நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த சின்ன வட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். திங்கிங் பேட்டர்ன் தான் எல்லாமே, திங்கிங் தான். நான் ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணு இல்லை, நீ ஒண்ணு இல்லை தான். நீ யாரு பெரிய ஆளுன்னு சொன்னது? ஆண்டவரே சொல்றார், நீ ஒண்ணுமே கிடையாது. மாம்சத்தின்படி உன்னுடைய அழைப்பை பாருங்கள், நம்மில் அநேகர் ஞானிகள் இல்லை, பலவான்கள். நீ ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சுதான் உன்னை என்னை கருத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ பலவான் இல்ல, நீ பலவீனமான ஆளு, நீ ஞானமே கிடையாது, பைத்தியம். ஆனா ஞானிகளை வெட்கப்படுத்த நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், பலவான்களை வெட்கப்படுத்த நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பயங்கரமான வல்லமை, டுனாமிஸ். அதாவது பெரிய பாம், பயங்கரமான பாம் வெடிச்சு செதறனா எப்படி இருக்கும், அவ்வளவு வல்லமையோடு கூட எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆனா நம்ம வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு we are not willing. அதுக்கு யாராவது ஒரு ஊழியக்கார், இவர்தான் குத்தை கெடுத்திருக்காரு ஆவியானுடைய கிரியை, இவர் தாங்க, அவர் இல்லைன்னா ஆள் இல்லை. நோ நோ நோ, அது பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்தெடுப்பாரு, அவன் மூலமா கர்த்தர் கிரியை செய்வார். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, ஒவ்வொருவர் மேலும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள வேற பவர்ஃபுல்லா ஒரு ஆவியானவர், உனக்குள்ள சாதாரண ஆவியானவரா? ஒரே ஆவியானவர் தானே.
நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்களும் நானும் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த குறுகிய மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து நான் இனிமேல் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி நீங்க எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். நீங்க இருக்கிற இடத்துல எழுப்புதல் வந்துடும். ஆத்துமா எதுக்கு வல்லமை வெளிப்படணும்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நோ, நம்ம பெரிய ஆளுன்னு காமிக்கவா, வல்லமையான ஆளு அப்படின்னு காமிக்கிறது இல்லை. இயேசுவை இந்த தேசம் அறிந்து கொள்ளணும். ஆமென். சாத்தானுடைய கூடாரம் காலியாகி தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த கழுகு குஞ்சு இந்த குறுகிய மைண்ட் செட்டோட இதுதான் உலகம் போல இருக்கு, இப்படி இருந்து செத்தரலாம் போல இருக்கு, சாப்பிட்டு 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 கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆமென் கேட்டு பிரசங்கம் கேட்டு கேட்டு சின்ன வட்டத்திலேயே அவ்வளோதான், ஆண்டவரே நாவியை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு போனான்னு பார்த்துச்சு. ஆனால் இந்த தாய்களுக்கு நான் உனக்கு சோறு போடுறது சும்மாவா? என்ன மாதிரி நீ பறந்தே ஆகணும். நீ சொன்னாக்க உனக்கே அறிவு வரும்னு நினைச்சேன், உனக்கு அறிவு வரல. இப்ப நான் ஒண்ணு செய்ய போறேன், கூட்ட கலைக்க போறேன், கூட்ட கலைக்க போறேன். அப்படியா? அப்ப என்னாச்சு? முதல்ல நெஞ்சிலிருந்து புடுங்கி வச்சதெல்லாம் எடுத்துச்சு. லேசா என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை, திடீர்னு ஏன் இந்த பாடுகள்? உன்னை பறக்க வைப்பதற்காக, உன்னை பறக்க வைப்பதற்காக, உன்னை எழும்பி பிரகாசிக்க வைப்பதற்காக. ஏன் பாடுகள், ஏன் பிரச்சனைகள், ஏன் கர்த்தர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் உன்னை அழிப்பதற்காக அல்ல, மாறாக உன்னை எழுப்ப செய்வதற்காக. ஆமென். நீ தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. மறுபடியும் புரியல, அட ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் கம்ஃபர்ட் போயிருக்கு, பரவாயில்ல. மறுபடியும் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் மறுபடியும் எடுத்தாச்சு. மறுபடியும் இப்ப முள்ளு குத்துது. ஐயோ, ஏன் இந்த அம்மாக்கு என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. உன்னை எழுப்புறதுக்கு வேற வழி தெரியல. ஆமென். உன்னை எழுப்புறதுக்கு, உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீ வசனத்தை கேட்டு நீயா எழும்ப நினைச்ச, எழும்பல. இப்ப எனக்கு ஒரே ஒரு வழிதான் சொல்லி கடைசியா முள்ளு குத்துனாலும் பரவாயில்லன்னு உள்ளே இருக்கு. கடைசியா கூட்ட ஒன் ஃபைன் மார்னிங் கலைச்சிட்டா. இது அப்பதான் ஓஹோ, நம்ம குறுகிய வட்டம் தான் உலகம் நினைச்சோம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சோம். வெளியே இவ்வளவு பெரிய ஆகாயம் இருக்கா, விங்ஸ் இருக்கு ஆனா பறக்க தெரியாது, சிறகு இருக்கு ஆனா, சொல்லுங்க எல்லாரும், இதுதான் இன்னைக்கு விசுவாசியுடைய அனுபவம். எல்லாத்துக்கும் ரெக்க இருக்கு ஆனா என்ன செய்யாத, கோழி மாதிரி கொக்குன்னு வர வேண்டியது, கன்வென்ஷன்ல தீனி சாப்பிட்டு மறுபடியும் போய் படுத்துக்க வேண்டியது. இருக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, கர்த்தர் இந்த சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். இனி எல்லாம் நாட்கள்ல இன்னொரு வருஷம் கன்வென்ஷன் நடக்குமான்னு தெரியல, அதுக்குள்ள இயேசு வந்தாலும் வந்துடலாம். அவ்வளோ கடைசியா. ஆனா இன்னுமே எழுந்து செயல்படலைன்னா, ஆத்தும ஆதாயம் பண்ணலன்னா, பரலோகத்துல எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் ஆண்டவர் பார்ப்போம்? ஏயா, இதுக்காகவா நான் ரத்தம் சிந்தி உன்னை ரட்சிச்சேன், நீ மட்டும் பரலம் வர்றதுக்கா? இதுக்காகவா உனக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தேன்? ஒரு ஆத்துமா கூட நீ ஆதாயம் பண்ணலையா? ஒரு ஆத்துமாவை கூட நீ அந்த காலத்துல இந்த ஆச்சரியமான ஒளிநடத்து கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. நீங்க இவ கூட்ட கலைச்ச உடனே செத்தோம் அவ்வளவுதான், அப்படி ஒயின்னு வருது ஸ்பீடா. இந்த தாய் கழுகு தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கு. இப்ப வாச்சு விங்ஸ் விரிக்குமா, இப்ப வாச்சு அடிக்குமா, என் பிள்ளை பறக்கணுமே, பார்த்துட்டே இருக்கு. ஆனா விங்ஸ் இருக்கு, அடிக்க தெரியல, கீழே வருது. அவ்வளவுதான் செத்தோம் நினைக்கும் போது அந்த தாய்க்கழுகு ஓடி வந்து தன்னுடைய செட்டைகளை மறுபடியும் சுமந்து கொண்டு போனது. மறுபடியும் கொண்டு போய் மேல விட்டுச்சு. இப்ப விங்ஸ் எடுக்குமா, இப்ப பறக்க ஆரம்பிக்குமா? ஒரு சில நேரத்துல இதை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த தாய்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்பொழுது சிறகை விரிக்க ஆரம்பித்தது. தாய் கழுகை போலவே செட்டைகளை அடித்து அதை அடிக்க அடிக்க மேல வருது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இவ்வளவு நாட்கள் நான் செட்டைகளை வைத்துக் கொண்டு மேலே எழும்பாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தேனே. I have wasted my time. I have wasted my days. என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேனா? இது தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்திலேயே செட்டைகளை அடித்து எழும்பி இருப்பேனே.
கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். நீ ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பது தேவ சித்தம் அல்ல. ஒரு இடத்திலே உன் வாழ்க்கையை முடிப்பது தேவ சத்தம் அல்ல. நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வா, எழும்பு. உன்னுடைய ஒளி வந்தது. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எழும்பு, எழும்பணும். தூசியை உதறிட்டு எழும்பு. செட்டைகளை அடி. உன் மூலமா வல்லமை வெளிப்படும். இன்னையிலிருந்து நீங்க இத விசுவாசிக்க. நான் போற இடத்துல ஏதாவது நடக்குதான்னு பார்க்கணும். நீங்க நடக்கிற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குதா? நடக்கும். இந்த கடைசி நாட்கள், இது எழுப்புதலின் நாட்கள். உனக்குள்ள ஆவியானவர் செயல்படாதவராக அல்ல, நீ அவரை அனல் மூட்டி எழுப்பி. பவுல் அதான் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், மூப்பராகிய சங்கத்தார் தலைமையில் கை வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வெரைட்டியா பிரசங்கம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு பரவாயில்ல, கொள்ளலாம், சூப்பர் அப்படின்னு போயிட்டு நாமே ஏமாத்துறோம், ஆண்டவரை ஏமாத்துறோம். இல்ல, இன்னைக்கு நான் எழும்புவேன். கண்களை மூடலாமா? நான் பாதி பிரசங்கம் கூட பண்ணல, ஆனா ஆண்டவருங்களோட பேசிட்டு இருக்க. டைம் முடிஞ்சது, சாயங்காலம் பார்க்கலாம். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கண்களை மூடுங்க. கண்களை மூடி, ஐயா நான் எழும்ப விரும்புறேன்னு சொல்றவங்க சீக்கிரமா முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். நான் எழும்ப விரும்புகிறேன். நான் என் செட்டை இருக்கு, அம்மா கழுகு அப்படின்னா அப்பா ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்க. இது இப்ப சட்டை அடிக்குமா, இப்ப விங்ஸ் அடிக்குமா? he is waiting மா. தம்பி, சகோதரா, ஐயா, ஆமென். முழங்கால் போட முடியலன்னா எழுந்து நின்று கொள்ளலாம். முழங்கால் போட முடியலன்னா எழுங்கலாம். ஒப்பு கொடுத்தவர்கள், நான் இனிமேல் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஆமென். சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு ஆமென் அப்படியே காலத்தை ஓட்ட மாட்டேன். ஆண்டுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்களோ நான் சொல்றேன். புதுசா உங்களுக்கு ஒரு வரத்தை நான் ஜெபம் பண்ணும் போது இப்பொழுது வல்லமை இறங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ரபா கராதனா. நீ விரும்பணும். நீ அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும். you have to come out. நீ வெளியே வா. நீ வெளியே வந்து பார். ஆண்டவரே, ஆமென், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை நான் செஞ்ச கிரியைகளை செய்வான், என்ன காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் சொன்னீங்களே, இது வரைக்கும் தெரியல. ஆமென். செட்டைகள் இருந்தது, அடிக்க தெரியல, அதனால நான் எழும்பல. இனிமேல் நான் எழும்ப போகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இனிமேல் எழும்ப போகிறேன். ஐயோ நான் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை தான். ஆமீன். உன்னால ஒன்றும் முடியாதுதான். ஆனால் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? ஆமீன். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசப்படுத்துவாரு, எந்த மனுஷனையும் பயன்படுத்துவாரு. அவருக்கு வெஸ்லி மேக்ஸ்வெல் தான் பயன்படுத்தணும், இல்லை யோபு தான் பயன்படுத்தணும், பாஸ்டர் மோகன் சியை தான் பயன்படுத்தணும். அப்போ இவங்கெல்லாம் சும்மா வந்துட்டு போறதுதான் இல்லையே. ஒவ்வொருவரையும் பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த 5 விதமான ஊழியங்களிலே உங்களுக்கு அழைப்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக மாற வேண்டுமே. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்தாப்பா. இப்ப புதுசா ஒரு வல்லமை இப்பொழுது இறங்குகிறது நான் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்குள்ளவே இருக்காருங்க பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளேயே இருக்கிறாருங்க. சொல்லு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறவரை நானே லிமிட் பண்ணிட்டேன். நானே சும்மா அந்நிய பாஷை பேசுறதுக்கு தான் ஆவியானவரா? இல்லை, கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இனிமேல் என்னுடைய செட்டைகளை அடித்து நான் எழும்ப போகிறேன்.